ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான 2024 புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம். இந்த 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம். 12 ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்துடலாம். இப்போதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் 12 ராசிகளுக்கும். புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு, சனி, ராகு, கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள் என்பது சனி, ராகு, கேது, குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு. இன்னும் 5 கிரகங்கள் இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். இவைகளெல்லாம் சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவார். சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, செவ்வாய் 1.5 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார். வருட கிரகங்களோட இந்த 5 கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும். அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தோட ராசி பலனை 12 ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த புத்தாண்டின் தொடக்க மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். உங்களோட ராசியிலேயே ராகு இருக்கார், 2ஆம் இடத்துல குரு இருக்கார், விரயஸ்தானத்துல சனி இருக்கார், உங்களோட 9ஆம் இடத்துல புதன், சுக்கிரனும் 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. உங்களுடைய 2ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இவை எல்லாமே ரொம்ப வலிமையா இருக்கு. உங்களோட குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம். உங்களோட 9ஆம் இடமும் சுப கிரகங்களால சூழப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எதையும் அனுபவிக்கிற பாக்கியங்களும் கிடைக்கும். அதாவது என்னதான் பணம், சொத்து, வசதிகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற பாக்கியங்கள் கிடைக்கணும் ஒரு மனிதனுக்கு. அம்மா நல்லா சமைப்பாங்க, வீட்டில் இருந்தா நல்லா சாப்பிடலாம். ஆனா ஒரு குழந்தை ஹாஸ்டலுக்கு போயிட்டா அதை அனுபவிக்க முடியாது. நிறைய பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாங்கித்தர ஆள் இருக்கு, எல்லாமே செஞ்சு கொடுக்கவும் ஆள் இருக்கு. ஆனா எதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியல. அவ்வளோ வியாதி உடம்புல. இப்படின்னு ஒரு சிலர். வயசு இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா அனுபவிக்க காசு பணம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு சிலர். வீட்டில் கார், மாளிகை மாதிரி வீடு, வசதியான காரு எல்லாமே இருக்கு. ஆனா வேலை தேடிட்டு வந்து இந்த ஒரு ஒத்த ரூம்ல இருந்து கஷ்டப்படுறேன்னு ஒரு சிலர். இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அப்பதான் அதை அனுபவிக்க முடியும். ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம். நல்ல படிப்பு கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம். படிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம். சரியான வயதுல திருமணம் ஆகிறதும் ஒரு பாக்கியம். குழந்தை வரம் கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம். நல்ல அண்ணன் தங்கை கிடைக்கிறதும் ஒரு பாக்கியம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது கூட ஒரு பாக்கியம்தான். இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லா பாக்கியங்களும் ஒருவருக்கு கிடைக்கணும்னா அந்த மனிதனோட அந்த ஜாதகத்துல 9ஆம் இடம் வலுவா இருக்கணும். 9ஆம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிற பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை தான் கோச்சாரத்துல உங்க ராசிக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல திக்பலத்தோட குருவோட பார்வையில கேந்திர ஸ்தானத்துல வலுவா இருக்காரு. அதனால உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கிற யோகம் இப்போது வந்திருக்கு. உங்களோட தொழில் ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. 10ஆம் இடம் சூரியனுக்கும் திக்பலத்தை கொடுக்கிற இடம், செவ்வாய்க்கும் திக்பலத்தை கொடுக்கிற இடம். 2 கிரகங்களும் 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு அருமையான அமைப்பு. தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், தொழில் நல்ல விருத்தி அடையும், தொழிலால உங்களுக்கு நிறைய லாபங்கள், அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறது அவ்வளவு சாதகமில்லாத அமைப்பு தான். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை அவர் கெடுக்க முயற்சி பண்ணுவார். அதுல கவனமா இருங்க. எக்ஸசைஸ் பண்றதை தினமும் வழக்கமா வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களோட அந்தஸ்து, கௌரவம் இதுல எல்லாமே ராகு ஒரு களங்கத்தை விளைவிப்பார். எனவே அதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்ததா குடும்பம். குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறது மிகவும் அற்புதமான அமைப்பு. உங்களோட குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். திருமண வயது உள்ளவர்களுக்கு திருமணம் அமையும் யோகமும் இருக்கு. குருபலன் இருக்கு. நீங்க தாராளமா திருமணம் செய்யலாம். விரயத்துல இருக்கிற சனி மட்டும் உங்களுக்கு கட்டுக்கடங்காத செலவுகளை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. விரயஸ்தானத்துல இருக்கிற சனி செலவுகளை கொடுக்க தான் செய்வாரு. ஆனா அதை நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாதமாகவே இருக்கு. அதுல எந்த குறையும் இல்லை. நீங்க நல்லா படிக்கலாம்.
நீங்க செல்போன் பார்க்கறது, ஊர் சுத்துறது இதையெல்லாம் விட்டுட்டு படிப்புல கவனத்த செலுத்துங்க. உங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சோம்பேறித்தனம் கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செய்யும். இதனால நீங்க அதிகாலையிலேயே விழிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை செம்மையாகும். 2024 ஜனவரி மாதம் மீன ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே ஆரம்பிக்கிறது. நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.